எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பறிவு. சரிங்க பாருங்க. ஆமா, தெரியுதுண்ணா ஐயா? அருமை அருமை, நல்லா தெரியுறீங்க. அப்படியே இருக்கட்டும். பரமேஸ்வரன், நல்ல அருமையான உணவு, அற்புதமான உணவு. வாழ்த்துக்கள், நல்லா செஞ்சிருக்கிறீங்க. அருமை அருமை. எனக்கு பார்த்தோன்னே சாப்பிடாம போல. அதுவும் பூசணிக்காய் பண்ணிருக்கீங்களா? ரொம்ப அருமையா இருக்கு. பூசணிக்காய் பண்ணிருக்கேன், எப்பயே சாப்பிட்டு இருக்கேன்யா. சாப்பிடுங்க, அப்படி சாப்பிட்டே கேளுங்க. சாப்பிட்டே கேளுங்க. நல்ல உணவு சாப்பிடுறீங்க, ஆதரிக்க வேண்டும். நன்றி. ஆமா, அப்படிதான். இதுதான் உண்மையான உணவு. இதான் அது. சக்கரை பூசணிக்கல இப்ப அது பாருங்க, அது கெடா, ஒரு வருஷத்துக்கு கெடாது. ஒரு சக்கரை பூசணிக்காய் வாங்கி வச்சுட்டு அந்த தோல் அவ்வளவு உறுதியா இருக்கும். ஆமா, நல்ல உணவு, அற்புதமான உணவு. சரி, ரொம்ப நல்லது. சாப்பிடுங்க, சாப்பிட்டே கவனிங்க. இப்ப நல்ல குரல் எடுக்க. அன்னைக்கு கூட, நேத்து கூட சரி அலைவரிசை எடுக்கல, இப்ப நல்லா எடுக்குது. ஆமா. எங்க இவருக்கு அந்த பதுமை காணுமே 2 நாளா, டாக்டர் பத்மாவை காணும். சரி, வரட்டு. வாங்க, தயாளன் வந்துட்டு போயிட்டாரு அடுத்தது. சரி, இருக்கட்டும். இப்போ காலையில நம்ம படிச்சோம் அந்த அதாவது வெளியே இருந்து ஆற்றல் எடுக்கிறது அப்படிங்கறத ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப இது பரிணாமத்துல இயற்கை நடந்துகிட்டு இருக்குது பல கோடி ஆண்டாக. இறை அருள்னு சொல்றாங்க. என்ன அருள்? இறை அருள். இந்த இறை அருள் தான். இந்த இறை அருள் பெறணும்னா வயிற்றுக்குள் இருக்கிற அந்த ஜீரண நீருங்கிற அந்த பொருளை நிறுத்தணும். அந்த பொருள் நிறுத்தணும். என்னது? எதுக்கு பொருளை போடுறோம்? அங்க பொருளை நிறுத்தணும், அருள் கிடைக்குது. பொருளை விட்டு அருள் கிடைக்குது பாருங்களேன். பொருளை நிறுத்தணும்னா ஜீரண நீரை நிறுத்தணும். என்னது? அப்ப பொருள் விட்டா உங்களுக்கு என்ன கிடைக்குது? அருள் கிடைக்குது. என்ன கிடைக்குது? இதுதாங்க விஞ்ஞானம். உங்களுக்கு பேரும் கிடைக்கும், புகழும் கிடைக்கும். நீங்க நினைச்சீங்கன்னா இதை வந்து முறையா சொல்லி கொடுத்து பொருள் ஈட்டலாம். அப்ப நான் எப்படி முறையா சொல்லி கொடுத்து பொருள் ஈட்டுறேன்? கவலை இல்லாம உட்காந்துருக்கிறேன். பொருள் பாட்டுக்கு வருது. பொருளுங்கிறது ஒரு மனிதனுடைய இயல்பு நிலை. அவன் வந்து அந்த தனக்கு தேவையான பொருளை ஈட்ட வேண்டும் என்கிறது இயற்கை சட்டம். ஈட்டி பிறருக்கு கொடுத்துட்டு போயிடணும். என்னது? ஆமா, வச்சுட்டு இப்ப என்ன, இந்த துண்டு கூட என்கிட்ட இருக்காது. இப்ப சாதாரண துண்டு, இதை கூட நான் வச்சுக்க முடியாது. என்ன பண்டமாற்றம்? அப்போ பண்டம் ஒரு மரியாதை வேண்டும் அப்படிங்கறதுதான் ஒரு கட்டணம் வச்சிருக்கிறோம். உண்மையாலுமே இதெல்லாம் 12 ஆண்டு படிக்கிறப்ப உங்களுக்கு தைரியம் ஆயிரும், பயங்கரது. அப்ப நீங்க ஆசிரியரா மாறுறது எல்லாம் இலக்கு. ஒரு மனசுல வச்சுக்க, நம்ம பிறருக்கு சொல்லித்தர வேண்டும். தான் பெற்ற இன்பம் பெருகிய வையகம். தான் பெற்ற இன்பம் பெருகிய வையகம். வருவாங்க, லட்சத்துல ஒருத்தர் தான் வருவான். அவங்க இதுதான் சொல்லிக் கொடுப்பேன். எல்லாத்துக்குமே வரப்போறாங்க. எல்லாரும் சாகுன்னு விதிங்க. நாம சாவை எதிர்க்கின்றாள். அதான் கூற்றம் குதித்தலும் கைகூடும், நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவருக்கு அப்படிங்கறதான் விஷயமே. சரியா? பழனிவே கவனிக்கிறார் பாருங்க. அவர் வேலையில இருந்து கவனிக்கிறார். அவர் வேலைக்கு போயிட்டு இருக்காரு. சரி, இப்போ காலையில படிச்சா ஆரோக்கியம் என்பது நம்மளுடைய உடம்பு எந்த அளவுக்கு சளியினாலும் நச்சுத்தன்மையாலும் நிரப்பப்பட்டு அதன் செயல்திறன் தடைபட்டு இருக்கிறது என்பதை பொறுத்தது. அப்ப நம்ம உடம்பு வந்து ஒரு இயந்திரம், ஒரு மெக்கானிசம், ஒரு இயந்திர கருவிகள். இந்த கருவி என்பது தனித்து இயங்கக்கூடியது. இதுக்கு வந்து யாருடைய உதவியும் தேவை. அதுக்கு தேவை கொஞ்சோண்டு காற்றும் கொஞ்சோண்டு நீரும் தான் தேவை. அதுவே வந்து நம்ம உடம்பு அப்படி காற்றுக்கு நீருக்கு மாறுகின்ற பொழுது நம்ம மேல ஒட்டிட்டே, நம்ம மேல நைட்ரஜன் ஒட்டிக்கிட்டே இருக்கு, ஆக்சிஜன் ஒட்டிக்கிட்டே இருக்கு, ஆர்கான் ஒட்டிக்கிட்டே இருக்குது, கார்பன் 4 வாயு மேல ஒட்டிக்கிட்டே இருக்கு. அது எப்படா உடம்பு சுத்தமாகுதுன்னு பாக்குது. சுத்தமானது அப்புறம் நைட்ரஜன், நியூட்ரான் உள்ள போயிருது. நியூட்ரான் வேகமா உள்ள போகும். நியூட்ரான் எது ஈரப்பதம் இருக்குதோ, இது கார்பன் என்கிற உடம்பால் நம்ம உடம்பே கார்பன், கரி. நம்ம உடம்பே கரியால் ஆனது. கரி எப்படி அடுப்பு கரிமலைதான், நம்ம உடம்பு கரி தான். கரியால் ஆன உடம்புக்கு இவ்வளவு அறிவு அதிகம். கரியாலான உடம்புக்கு தான் இவ்வளவு. யுரேனியம் தான் உலகத்துல பயங்கரமான சக்தி கிடக்குது, அறிவு கிடையாது. அப்புறம் புளூட்டோனியம், அதுக்கு அறிவு கிடையாது. தோரியம், இதுக்கெல்லாம் அறிவு கிடையாது. ஆனா கார்பனுக்கு மட்டும்தான் அறிவு அதிகம். கார்பனுக்கு மட்டும்தான். கார்பன் மட்டும்தாங்க. காதுல கடுக்கன் போடுறப்போ ஒரு கல்லு வைப்பாங்க, பழன்னு மின்னு. அந்த கல்லுனுடைய 1 கிராம் கல்லு விலை 1 லட்சம் ரூபா. அது என்ன கல்லுன்னு சொல்லுங்களா மக்கள? காதுல கடுக்கன் போடுவீங்க, அப்படி மின்னும். ஒரு கல்லோட விலை ஒரு லட்சம் ரூபா. அந்த கல்லு என்ன கல்லு? அது
தெரியலையா? காதுல என்னங்க பொம்பளைகளுக்கு தெரியலன்னு எதுக்கு தெரியுது? காதுல தங்கத்துல ஒரு கல்லு வைரக்கல் பதி வைரக்கல் ஆஹ் வைரக்கல் அந்த வைரம் எங்க இருந்து வருது? அது பூரா கறி. பூரா கறி. சரி வைரம்ங்கிற ஆமா ஒரு கறி தெரியுமா உங்களுக்கு? சரி ஆமா ஆமாய்யா அதான். ஆஹ் அந்த கறியும் இந்த உடம்பு ரெண்டும் ஒண்ணுதான். அது ஜொலிக்கிறது. அதுக்கு ம் கீழே இன்னொன்று இருக்குது, கிராஃபைட். அதுவும் கறிதான். அதுதான் மின்சாரத்தை கொடுக்கிறது. ஏன்னா நம்ம உடம்புல கார்பன் 14 இருக்கு. வைரம் ம் இருக்குது. வைரம் வந்து அதுல இருந்து கொஞ்சம் அழுத்தப்பட்டு வெளிச்சமா மாறுது. அது அடுப்புல வச்சு சுட்டோம்னா கரியா மாறிடும். கிராஃபைட் ம் மட்டும் வேக வைக்கவே முடியாது. என்ன கிராஃபைட் எவ்வளவு வெப்பத்துல வச்சாலும் அது அப்படியே இருக்கும். ஏன்னா அதுக்கு வந்து அதன் அமைப்பே வந்து அறுகோண அமைப்பு. முருகனுடைய அமைப்பு. முருகன் 6 முகம். ம். அது 6 முகம் கொண்டது. இப்ப நம்ம உடம்பு 6 முகம் கொண்ட கார்பன் இருக்கனால நமக்கு சாவே கிடையாது. நாம தான் ஜீரண நீரையே நிறுத்துறோம்ல, அப்புறம் என்ன? நமக்கு எப்படி சாவு வரும்? இப்ப புரியுதா? அலோபதி, நேச்சுரோபதி, ஹோமியோபதி எல்லாம் தாளம் போட ஆரம்பிக்கும். ஏன்னா இது நாம எதுல கை வைக்கிறோம்? இறப்பிலே கை வைக்கிறோம். அதுதான் நோ. ஐயா இப்ப இப்போ பிரெயின் வந்து கார்பன்ல இயங்குதா ஐயா? ஆமா, கார்பன் தான். அதாவது கொஞ்சம் அதாவது நம்ம சாப்பாடை நிறுத்தும் போது பிரெயினுக்கு ஒரு சோறு வருது, ஒரு இது வருதுன்னா அந்த சாராயம் கார்பன் குறையுது. கம்மியா இருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. திங்கிறப்ப சாராயம் குறையுது, வேற ஒண்ணும் இல்ல. திங்கறது கூட அதுதான் சாராயமா தாங்க மாறுது. எவன் கதை விடுறானுங்க? எல்லாம் திங்கறதுல சாராயமா மாறுது. வெக்கம் கட்டவனுக்கு சொல்றதுக்கு அதுதான் அது அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா பிரெயினுக்கு வந்து சோறு வருது, கார்பன் எல்லாம் பிரெயின் வேலை செய்யுது. அப்ப காத்துல இருந்து அந்த கார்பனை எடுத்துக்கிச்சுன்னா, பாடியில இருந்து எடுத்துக்கிச்சுன்னா அந்த பிரெயின் வந்து அதாவது மூச்சு காத்து நல்லா அடி அந்த நீங்க சொன்னீங்களா அந்த மூச்சு பயிற்சி, அந்த மூச்சு பயிற்சி பண்ணும்போது பிரெயின் வந்து மறுபடியும் இதாயிடுது, ஆக்டிவேட் ஆயிடுது நல்லா. இந்த மூச்சு காத்து உள்ள போகும்போது அதாவது மூச்சு நிப்பாட்டுறது, இழுக்கிறது, ஹோல்டு பண்றது, ஹோல்டு இல்ல நிப்பாட்ட வெளியில மறுக்கிறது, காற்றை மறுக்கிறது. அந்த 1 செகண்டோ 2 செகண்டோ 10 செகண்டோ அப்படி மறுக்கும் போது அந்த பசின்ற வர அந்த சோறு வந்து நீங்கி டப்புன்னு அடிக்குது, வேற மாதிரி தெரியுது. ஆமா, உண்மைதான். அதனாலதான் சித்தர்கள் என்ன பண்ணாங்க? அந்த பேட்டரி வைக்கிறீங்களா, பேட்டரியோட ரிவர்ஸ் ஆப்போசிட் புவியீர்ப்பு விசை, அந்த அந்த ஆட்டமோட அந்த எனர்ஜி ஃபிளாஷ் ஆகுது. அந்த மாதிரி ஆக்ட் ஆகி எனர்ஜி வந்து மேல எலும்பு, ஏன்னா கீழே அந்த எலக்ட்ரான் சொன்னீங்கல்ல, எலக்ட்ரான் வந்துட்டு எலக்ட்ரோ மேக்னெட். ஏன்னா எலக்ட்ரோ மேக்னெட் நெகட்டிவ் சார்ஜ், அது கீழே இழுக்கும். அப்ப இது காத்த மேல திருப்பும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது பாடி வந்து மேல விண்வெளியோட தொடர்பு கொள்றதுக்கு ட்ரை பண்ணுது அப்படின்னு புரியுது. அதுதான் நாம உண்மையாலுமே நம்ம அறிவு என்பது ஆகாயத்துல பாடத்திட்டத்தை எழுதியாச்சு. இந்த பாடத்திட்டத்துல அதாவது வெள்ளைக்காரனுடைய அறிவு வந்து புலன்களை தாண்டாதது. வெள்ளைக்காரனுடைய அறிவு புலன்களை தாண்டாதது. நமது அறிவு என்பது விண்வெளி அடிப்படையாக கொண்டது. அதுக்கு பேரு தான் விண்வெளிதான் மனிதராக மாறி இருக்கு. அதுக்கு பேரு பிரணவன் பேரு. பிறநவன், பிறல் கூட்டல் நவன். அதாவது பிரணவம் என்று சொன்னால் பாடி காத்திலேங்கிற உடம்புதான் பிரணவ தேகம். அதுக்குதான் அந்த பிரணவன் என்று சொன்னால், பிரணன் என்று சொன்னாலே நவம் என்று சொன்னாலே, பிரணவம் என்று சொன்னாலே விண்வெளி பிறண்டு பிறக்கிறது. நவம் என்றால் அழகுன்னு அர்த்தம். நவம் என்றால் குழந்தை. நவம் என்றால் மணி. நவம் என்றால் வெண்ணெய். நவநீதன் அப்படின்னு வெண்ணெய் திங்கிறவன் அர்த்தம். நவம் என்றால் உருண்டை. நவம் என்றால் மணி. நவம் என்றால் குழந்தை. புரியுதுங்களா? அப்ப பிரணவன் என்று சொன்ன பிறன் என்றால் விண்வெளின்னு அர்த்தம். அந்த விண்வெளி குழந்தையாக மாறி தலை பிறண்டு கீழே வருகிறது. தலை பிறண்டு தானே கீழே வருது. இதத்தான் பிரணவன் பேரு. பிரணவன் பேர் வச்சாவே விண்வெளி குழந்தையாக மாறி. அப்ப இது என்னன்னு கேட்டீங்கன்னா, சரி இந்த பூமியை படைச்சது யாரு? விண்வெளி. காற்றை படைச்சது யாரு? விண்வெளி. இப்படியே 5 பூதங்களை படைச்சது யாரு? விண்வெளி. சரி, அதில் உயிர்கள் உற்பத்தி ஆகுறது விண்வெளி. இப்படியே பாத்தீங்கன்னா விண்வெளி தான் உற்பத்தி பண்ணுது. என்னது? அதுல கடைசியில வந்தவன் நாம தான். ஃபைனலா நாம தான். ஏன்னா நம்மளைத்தான் விண்வெளி விரும்புகிறது, இதை இயற்கை விரும்புகிறது. அப்ப இயற்கையின் நோக்கம் என்ன? நீண்ட காலம் வாழ வேண்டும். அப்ப தான் கண்டுபிடித்தத பிச்சை எடுக்க வைக்குமா? நான் கேட்கிறேன், தான் கண்டுபிடித்த குழந்தையை பிச்சை எடுக்க வைக்குமா? அப்ப நீ ஆகாரத்தை நிறுத்தினா ஆற்றல் வந்துருது. ஆகாரம் என்பது போதை ஆற்றல். அது ஆகாரம் என்பது போதை ஆற்றல், அது சாராய ஆற்றல். அது வந்து கடுமையான வேலை செய்யறப்ப, ஏதாவது ஒரு கடுமையான கடப்பாற வேலை, கடுமையான வேலை, எதிர்பாராத விதமாக உங்களுக்கு கடுமையான வேலை வர்றப்போ அப்ப என்ன பண்றீங்கன்னா, ஒரு சப்பாத்தி கீரையை வச்சு சாப்பிட்டீங்கன்னா போதை நல்லா கிடைக்கும். ஒரு சப்பாத்தி அல்லது கொஞ்சோண்டு சோறு அல்லது கொஞ்சோண்டு தயிர்
தயிர் சோறு போட்டு திங்க வேண்டியதுதான். தின்னு போட்டு போதை ஏறிக்கும், அதுல கடுமையான வேலை செய்யலாம். அல்லது ஒரு சப்பாத்தியும் கீரை வச்சு சாப்பிடலாம், அல்லது ஒரு சப்பாத்தியும் காய் வச்சு சாப்பிடலாம். சாப்பிட்டீங்கன்னா போதை ஃபுல்லா ஏறிக்கும், அப்ப வேலை செய்யலாம். அதற்கப்புறம் சப்பாத்தியும் காய்கள் இருக்கிற நச்சுத்தன்மையை வந்து நீர் பயிற்சி பண்ணி வெளியெடுக்கணும். இதை நீங்க தெரிஞ்சீங்கன்னா சப்பாத்தியும் சாப்பிட்டுக்கலாம், என்ன வேணாலும் தின்னுட்டு சுத்தப்படுத்தலாம். இறைச்சி சாப்பிட்டா கூட ஐயா 15 நாள். சொல்லுங்க. ஐயா போதையில தான் அப்ப வேலை செய்யும் போல இருக்கு அப்போ. உடம்பு போதை. இப்ப சோறு எதுக்கு திங்கிறீங்க? போதைக்கு தான் திங்கிறாங்க. இப்ப எதுக்கு சோறு திங்கிறது? சோறு திங்கிறது சப்பாத்திக்காரன் சப்பாத்தி திங்கிறான், சோறுக்காரன் சோறு திங்கிறான், ரை திங்கிறான், ரைஸ் திங்கிறான், அப்புறம் ஓட்ஸ் திங்கிறான். அந்தந்த நாட்டுல போதை பொருள் அதுதான். அது வந்து என்னங்க, தானியத்துல இருந்து தானுங்க சாராயம் தயாரிக்கிறாங்க, அரிசியில இருந்து பீர் தயாரிக்கிறாங்க, கோதுமையில இருந்து சாராயம் தயாரிக்கிறாங்க. ஆமா இல்லைங்க, ஒரு விஷயம் அதுல இப்ப என்னன்னா, இப்ப போதை வேலை செய்யணும்ன்றது அப்ப தேவையில்லாதது. போதையில தான் நீ வேலை செய்யணும், அந்த வேலை வந்து தேவையில்லைன்றதா. இப்ப இது வேற லெவல்ல போகணும். வந்துட்டு இது நீ வந்து வேலைக்குன்னு போறது திஸ் நாட் கரெக்ட் அப்படின்ற வேலைக்குன்னு போறது தப்பு, வேலைக்குன்னு போறது தப்பு. கரெக்டானது. இது வந்து ராங் ரூட். அப்ப நம்ம வேலை செய்யறது இது நம்ம பிராக்டிகலாவே அதாவது சிக்கிக்கிட்டு தான் இருக்கும். அப்ப உங்களுக்கு தெரிஞ்ச தொழில் என்ன, அதுக்கு தான் சொல்றேன். இது வந்து மருத்துவ தொழில். பாரு, இன்னைக்கு ஒரு அம்மாவை பார்த்தேன், வயது 95. அந்த அம்மா எம்பிபிஎஸ் டாக்டர்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டுலதான் பிறந்திருக்கு. 58லயே என்னமோ 58லயே 57லயே அது மருத்துவராகி இன்னைக்கு வரைக்கும் அது உயிரோட இருக்குது. வயசு 92. எப்ப பிறந்ததுன்னு தெரியல. 92 வயசு நான் காட்டு எப்ப பாருங்க. அது வந்து இப்ப வந்து மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்குது. 93 வயசாச்சு. ஸ்ரீகுமாரி என்னமோ பிபிசியில போட்டிருந்தான். அந்த அம்மா இன்னைக்கும் 93 வயசாச்சு. இன்னைக்கு கை நடுங்காம வந்து மகப்பேறு மருத்துவம் பாக்குதுங்கன்னா அவங்க வேற ஏதாவது உங்க பாடியில ஆரோக்கியமா இருக்காங்க. அப்போ ஏதோ இருந்துட்டு இருக்குது பாருங்க. எல்லாம இளம் மருத்துவர்களுக்கு இணையாக அந்த மாதிரி 3 தலைமுறைக்கு, ஒரே குடும்பத்துக்கு சேர்ந்த 3 தலைமுறைக்கும் இது மகப்பேறு மருத்துவம் பார்த்துருக்குது. அவங்க படமெல்லாம் காட்டினாங்க. அந்த அம்மாவுக்கே தெரியல இது எனக்கு பிறந்ததுங்க, இதுதான் 25 வயசா இதுக்கு பிறந்ததுங்க. இதுக்கப்புறம் அம்மாங்க பாட்டிங்க 3 குழந்தைகளை பெற்றது 25 வருஷத்துக்கு கேப்ல. பாருங்களேன், அந்த குடும்பத்துல படம் தெரியாது. ஆமா, அந்த அம்மாவுக்கு யாருன்னே தெரியாது. அவங்க காட்டிதான் பாருங்க. நீங்க தான் எங்க குடும்பத்துக்கு வைத்தியம் பார்த்து 3 ஒவ்வொரு குழந்தைக்கு இடைவெளி 20 ஆண்டு, ஒவ்வொரு குழந்தைக்கு இடைவெளி 22 ஆண்டு. அந்த அம்மா பார்த்து ஆச்சரியப்படுது. இன்னும் 93 வயசுல இருக்கு, இன்னும் சாகாம இருக்குது பாருங்க. சரி, இருக்கட்டும். அது ஏதோ சிலதெல்லாம் அப்படி அமையலாம். என்னது, அந்த அம்மா சாதாரண உணவு திங்கிறது இழைச்சி போய் எலும்பு தோல் மாதிரிதான் இருக்கு. என்னைய விட இழைச்சி கிடக்குது. இலையடைச்சு வெறும் நரம்பா உள்ள இருக்கிறது, அந்த எலும்பெல்லாம் அப்படியே தெரியுது. பாச 93 வயசு அந்த அம்மா எம்பிபிஎஸ் மருத்துவர். அப்ப அந்த காலத்து எம்பிபிஎஸ் எப்படி இருக்கும் பாருங்க. எலும்பு தோலை பூரா நரம்பு தண்ணி எப்படா கழுண்டு கீழே விழுகிற மாதிரி தெரியுது. கையெல்லாம் அவ்வளோ வெறும் எலும்பு கூடுதான் அந்த அம்மாட்டு இருக்குது. என்னது, தோலும் எலும்பும் தான் இருக்கு, வேற எதுவுமே இல்லை. புருஷெல்லாம் செத்து போயிருப்பான், பேரம் பேத்தாலும் செத்தே போயிருக்கு. அந்த அம்மா இன்னும் உயிரோடு இருக்கு. சரி, அப்புறம் அதெல்லாம் சிலதான் இருக்கும். அது அது சாதாரண உணவு திங்கிறது தானே. சரி, அடுத்தது பாருங்க. இதோட சொல்லி நிறைவு செய்ய போறேன். அப்புறம் சந்தேகம் கேட்கலாம், ஐயம் இருந்தால் கேட்கலாம். மனித உடல் தன்னிடமுள்ள ஆரோக்கியமான ஒரு திசுவை கூட, ஒரு சின்ன திசுவை கூட வெளியேற்றுறதில்ல. நீங்க என்னடா புரதம் வேணும்ட்டு தின்னு போட்டு சிறுநீர்ல புரதம் போயிட்டு இருக்குதுங்கிற, மலத்துல புரதம் போகுதுங்கிறீங்க, அது ஒரு டிஷ்யூ புரோட்டீன் ரெடியூஸ் ஆகுதுங்கிறீங்க. என்னடா முண்டங்கள் மாதிரி பேசிக்கிட்டு தின்னா ரிலீஸ் ஆகுதுங்கிறான். இங்க சுத்தப்படுத்தினா ஒரு திசு கூட வெளியேற்றுவதில்லை, எரிப்பதும் இல்லை, அது பயன்படுத்துவதும் இல்லை, பாதுகாப்பா வைத்துக் கொள்கிறது. நீங்க நான் கண்டதை தின்னு போட்டு புரோட்டீன் ரிலீஸ் ஆகுது, விந்து ரிலீஸ் ஆகுது, பெண்களுக்கு வெள்ளை வருது, எல்லாம் அவமானம், எல்லாம் ககுசா மாத்தியாச்சு ரத்தத்தை போற. ஆக மனித உடல் தன்னிடம் உள்ள ஆரோக்கியமான ஒரு திசுவை கூட வெளியேற்றுவதோ எரிப்பதோ அல்லது பயன்படுத்துவதே கிடையாது. அப்ப என்னங்க, சாகாமே உடம்பை வச்சுக்குது. ஜீரணீர் நிறுத்தி பழகிட்டீங்கன்னா உங்க செல்லு சாகாது. எப்படி நான் வந்து அந்த ஒண்ணு கண்டுபிடிச்சேன்னு சொல்றேன் பாருங்க, அந்த செல்லு சாகாத செல்லை கண்டுபிடிச்சிருக்கீங்களா, அதே மாதிரி செல்லு சாகாது. அதான் பாருங்க, செல்லு சாகிறது இல்லை. இதுதாம்மா. இது எப்படி சாகாம இருக்குதுன்னா, அந்த சாகா நிலையான இந்த தூய்மைப்படுத்தி உள்ள வந்து நம்ம வச்சுக்கிறோம். அதுதான் இந்த வெளியிருந்து தனக்கு சக்தி எடுத்துக்கிட்டே இருக்குது. வெளியிருந்து சக்தி எடுக்கிறதுனாலதான் இது சாகிறது இல்லை. அதே மாதிரி நீங்களும் வெளியிருந்து சக்தி எடுக்கிற, இயற்கை அப்படிதான் படைச்சிருக்குது. உங்களை பிச்சை எடுக்க கூடாதுங்கிறதுக்கு தான் இயற்கை படைச்சிருக்குது. வள்ளுவர் தான் சொல்றாரு,
பிச்சை எடுத்து வாழ வேண்டும் என்ற நிலை இருந்தால் கடவுள் சாகட்டும்னு ஒரு குறள் சொல்லிடுவார். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின். இறந்துன்னா பிச்சை எடுத்து வாழ, இறந்து திங்கிறான்னு சொல்லுவாங்க. இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலக இயற்றன். பறந்து கெடுக உலக இயற்றியான். இந்த உலகை படைத்தவன் இருப்பானாயானால் அவன் சாகட்டும். என்னது? சாகட்டும். அப்படின்னு வள்ளுவர் எழுதுறாருங்க. அப்படின்னு அர்த்த. அப்ப நாம் வயிற்று பிழப்புக்காக பிச்சை எடுத்து வளரணும் அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம உங்களுக்கு வந்து நியூட்ரான் வந்து புரோட்டானா மாறுது, நைட்ரஜன் புரோட்டீனா மாறுது. அதான் விஷயமே. அதனால சாகா பேட்டரி பாரு என்ன வாங்குவாங்க பாருங்க. இதை தண்ணிக்குள்ள போட்டாலும் சாகுறது இல்லை. இதுதான் வந்து வெளியிருந்து ஆற்றல் எடுக்கிறனால சாகுறது இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு ஆக்சிஜன் உள்ள போயிட்டு இருக்குது, நைட்ரஜன் நைட்ரஜன் போய் ஆரோக்கியத்தை கொடுக்குது, எல்லாம் தயாரிச்சுக்குது. அப்புறம் இந்த உடம்பு கார்பன் 14 இருக்குது. கார்பன் 14 நேரடியா நியூட்ரானை இழுத்து புரோட்டானை மாத்திக்குது. அப்ப நியூட்ரான், புரோட்டான், எலக்ட்ரான் எல்லாமே உடம்பு நடந்துட்டு இருக்குது. இது எப்படி சூரிய தகடு மாதிரி. இப்ப சூரிய தகடு இருக்குது. சூரியன் எங்கேயோ பல கோடி மைலுக்கு அப்பால் இருக்க 15 கோடி கிலோமீட்டருக்கு அங்கிருந்து ஒளிதான் வருதுங்க. மின்சாரம் வர்றதில்ல. மின்சாரம்ங்கிறது பொய், ஏமாற்று வேலை. அது ஒளிதான் வருது. ஒளி பட்டோம்னே இங்க இருக்கிற மின்சாரம் நகருது பாருங்க. அது அப்படி சாகிறது இல்லை. 25 வருஷத்துக்கு சாகிறது இல்லை. சூரியன் சாக போறது இல்லை. அங்க இருக்கிற பிளேட்டு தான் 25 வருஷம் வரைக்கும் இத்து போச்சு. மறுபடியும் மாத்திட்டோம்னா அப்படியே மின்சாரம் எடுத்துட்டு அதே மாதிரிதான் இந்த உயிருக்கு அழிவே இல்லை. இந்த உடம்பு நிலையற்றது. அது நமக்கு நல்லா தெரியும். இதை புரிய வைக்கிறது இந்த நிறைவு செய்ய போறேன். ஆக சுத்தமாகவும், அதாவது மனித உடல் தன்னிடம் உள்ள ஆரோக்கியமான ஒரு திசுவை கூட வெளியேற்றுவதோ எரிப்பதோ அல்லது உபயோகப்படுத்துவதே கிடையாது. மனித உடல் எந்த அளவுக்கு சுத்தமாகவும் கழிவுப் பொருட்களும் சேர்ந்து அடைபடாமல் இருக்கிறதோ அந்த அளவுக்கு சுலபமாகவும் நீண்ட நாட்களுக்கு தண்ணீரையும் காற்றையும் மட்டுமே உணவாக கொண்டு நீங்கள் உபவாசம் இருக்க முடியும். அப்போ நோயற்ற நிலை வந்து உறுதியானதுக்கு அப்புறம் நீங்க காற்றையும் நீரையும் கொண்டு நீங்க பாட்டுக்கு இயல்பான வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். அதுதான் அப்பதான் உபவாசமே தொடங்குது. எப்ப அகத்தூய்மை நடக்குது. சரியா? ஆக எத்தனை நாள் கழித்து பட்டினி கழித்து பட்டினி தொடங்குகிறது என்பது யாருக்கும் தெரியாது. ஏன்னா பட்டினி என்பது இல்லவே இல்லை. அதான் ஏன்னா எனர்ஜி இருக்கிறப்ப பட்டினி. நீங்க இட்லி இல்லாம போலாம், தோசை இல்லாம போலாம், ஆற்றல் இல்லாம போகுமா? ஆற்றல் என்பது வேற, இட்லி என்பது வேற. என்னது? ஆற்றல் என்பது வேற, இட்லி என்பது வேற. ஆற்றல் சாகாது, ஆற்றல் தீராது. அந்த ஆற்றல் தான் நைட்ரஜன் ஆற்றல் எடுத்துக்கிறீங்க, அது நியூட்ரான் ஆற்றல் எடுத்துக்கிறீங்க. அதுதான் இந்த கார்பன். எப்படி கார்பன் நம்ம உடம்பு கார்பன் கரியால் ஆனது. கரி வந்து வெளியிருந்து உறிஞ்சுக்குது. இதான் விஷயம். மற்றபடிக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. அப்ப நாம வந்து இரவு 7 to 7:30 மறுபடியும் பேசலாம். சரிங்களா? வாழ்த்துக்கள். நல்லா செய்யுங்க. ஒரே சந்தேகம் ஐயா. நைட்டு வந்து வலி எதுவும் இல்ல, படுத்துட்டேன். கையும் காலும் உள்ளுக்குள்ள ஏதோ பண்ற மாதிரி இருக்குது ஐயா. இந்த என்ன சொல்லுவோம், இந்த குடைச்சலா இல்ல இந்த ரைஸ் மில்லுல ஒரு மாதிரி வைப்ரேஷன் வரும் பாருங்க. ஆமா, அந்த மாதிரி இருக்கு ஐயா. பறந்து படுக்கிற தூக்கமே இல்ல. ஆனா வலி இல்ல. காலையிலதான் கை கொஞ்சம் வலி இருந்தது, பாதம் வலி இருந்தது. இது என்னன்னு சொல்ல தெரியல எனக்கு. என்னவோ பண்ணுது பாருங்க. உள்ள போய் என்ன பண்ணுதுன்னா எல்லாத்தையும் என்ன பண்ணுது, உள்ள கடைஞ்சு கடையுது கொடையுது எல்லாம் போட்டு என்ன தளர்த்தி விடுது. எல்லாத்தையும் அதிருத தானாவே அதிர்ந்து இது வரைக்கும் அந்த பாடி வைப்ரேட் ஆகுதுமா, வந்துட்டு நல்லா வைப்ரேட் ஆகுது. அப்ப உங்க உணர்வு நிலை மாறுது இப்போ. அப்படிங்களா? ஒரு மாதிரியா இருக்கு. உணர்வு இப்பதான் உங்களுக்கு தெரியுது. இவ்வளவு நாள் தெரிஞ்சுதா? தெரியல. இல்ல உணர்ச்சி வருதா என்னமோ எல்லா இடத்துலயும். இப்பதான் அந்த உணர்வு தான். இப்ப இந்த உணர்வு நிலை தான் வேணும் பாடியில. இப்ப நீங்க சாப்பிட்டுட்டு இருந்தா எல்லாம் அடிச்சு அந்த உணர்வு அற்று போயிருக்கும். அப்ப உணர்வு அற்று போன நிலை நீ எதையுமே யோசிக்க முடியாது. இப்பதான் நீங்க கரெக்டா யோசிக்கிறது கரெக்டான விஷயத்துக்கு அடாப்ஷன் ஆகும். பாருங்க, ஒரு 10 நாள் கூட சரியா, ஒரு 11 நாள் கூட ஆகல, உடம்புல எவ்வளவு மாற்றம் நிகழுது பாருங்க. நீங்க தான் மாடல் எல்லாத்துக்குமே. நீங்க தான் மெடிடேஷன் சொல்லிட்டு கத்து கொடுக்குறாங்க. அது இதுன்னு சொல்லிட்டு அது இதுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஏமாத்து வேலை, அதெல்லாம் சோத்து முண்டைகள், அதெல்லாம் பிசினஸ் சென்டர். அதெல்லாம் அதை சொல்லணும்ல, நம்ம இவங்களுக்கு சொல்லணும்ல. எந்த யோகா மன்றத்துக்கு போயிடாதீங்க. அதெல்லாம் அதெல்லாம் பிசினஸ் சென்டர். யோகா மன்றம், புண்ணாக்கு மன்றம், புடலங்காய் மன்றம், தியானம் சொல்லித்தரம், புடலங்காய் சொல்லித்தரம் போயிடாதீங்க. போனீங்கன்னா போய் வந்து அடி வாங்கித்தானே வந்திருக்கிறீங்க. என்னது போனீங்கன்னே தொலைஞ்சீங்க. ஆமா, 5 நாள்லயே நானு நல்ல ஆரோக்கியமா ஃபீல் பண்றாங்க ஐயா. பழைய பிளவுஸ் எல்லாம் எடுத்து நான் இன்னைக்கு போடுறேன். லேடிஸ்க்கு மெயின் பிரச்சனையே வெயிட் குறைக்கிறதுக்கு தான் ஏகப்பட்டது செலவு பண்றாங்க. நானே ஒரு ரியல் எக்ஸாம்பிள் எடுக்கலாம். பழைய பிளவுஸ் எல்லாம் எடுத்து போடுறேன், நல்ல ஆரோக்கியமா இருக்கிறேன். உடம்பு
ஒரு லேசா இருக்கு. ம், முக்கியமா அந்த பயணங்கள்ல வந்து ம். அடிக்கடி எங்க பஸ் நிறுத்துவாங்க, எங்க கார் நிறுத்திட்டு எங்க பெட்ரோல் பேங்க் இருக்குன்னு ஓடுற பிரச்சனை இல்லாம ம். 8 மணி நேரம் டிராவல் பண்ணேன் நானு. பிரச்சனையே இல்லாம. அடேங்கப்பா 8 மணி நேரம் டிராவல் பாருங்க. பண்ணிக்கிறீங்களா? ஆச்சரியம், ஆச்சரியமா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இதெல்லாமே வந்து நான்லாம் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் தான். இந்த ஆ. மாதிரி ஏதாவது ரியல் டைம் சொல்லிதான். இது. பாருங்க, பாருங்க. இதுதான் இவ்வளோ சுகத்த அனுபவிக்கிறது போயி, நாம உணவு என் பழக்கத்த பாடிய நான் வந்து ரொம்ப சுகமா ஃபீல் பண்றேன் இப்பதான். இதுவரைக்கும் நான் இருக்கிறதே தெரியாம வேலை அப்படி இப்படின்னு ஓடிட்டு இருந்தாலும், அதே வேலையிலயும் நான் ம், என்ன உணர்றேன், தன்னை உணர்றேன் இப்பதான். ம். ஓ அப்பா நானும் ஒரு மனுஷன், என்னையும் நானு. அது எனக்கு பெரிய மாற்றமா இருக்கு. அரும, ஒரு அரும, பெரிய அரும. பயம் எப்பவுமே பயம், பயம், பயம். எதுக்கு பயப்படுறேன்னு தெரியாது. தெனாலில சொல்றானே, அத பார்த்தா ஆ. பயம், இத பார்த்தா பயம்ன்னு. ஆமா, அது ஆமா, ஆமா. மாதிரிலாம் இல்லாம இப்ப என்னால நான் நார்மலா ஒரு படபடப்பு இல்லாம இருக்கிற மாரி இருக்கு. அரும, அரும. இதுதான் இந்த என்ன சுத்தி உடம்பு. எதுவுமே மாறல. ஆனா ஆ. நான் எனக்கு வந்து எல்லாத்தையும் ஃபேஸ் பண்றது அமைதியான சூழ்நிலையில இருக்கிறேன். இல்ல அது உலகம் அப்படித்தான் இருக்கும். தவறான வழியில கொண்டு போயாச்சு. இது வந்து இயற்கை அப்படித்தான் பண்ணுங்க. எப்பவுமே இயற்கை வந்து தவறான வழிக்கு வந்து 99 விழுக்காடு வாய்ப்பு குடுத்து, நல்ல வழிக்கு இயற்கையினுடைய குற்றம் தான் இதெல்லாம். இயற்கை தான் குற்றவாளி. இயற்கை தான் இது குற்றவாளி. இயற்கை தான் குற்றவாளி. கடவுள் தான் குற்றவாளி. ஆ நக்கீரன் வந்து சொல்லுவான் இல்லையா? கடவுள் நீதான்டா குற்றவாளிங்கிற மாரி. அதனால நாம என்ன பண்றோம்? நல்லது பக்கம் திருப்புறோம். இதுவும் வந்து ஒரு விழுக்காடு தான். எப்பவுமே இயற்கை வந்து தீய வழிக்கு தான் அதிக வாய்ப்பு கொடுக்கும். நல்ல வழிக்கு ஒரு விழுக்காடு தான் கொடுக்கும். அது இயற்கை எப்பவுமே சமம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒண்ணு பூஜ்ஜியமா இருக்கும், ஒண்ணு ஒண்ணா இருக்கும். இதுதான். நம்ம மனசுல சொல்லிக்கலாம், நீயும் நானும் சமம். அதெல்லாம் பொய். அதெல்லாம் ஏமாற்று வேலை. அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆக ஏற்ற இறக்கம் தான். எப்பவுமே வந்து பொய் வந்து நெறைய இருக்கும். உண்மை வந்து ரொம்ப குறைவா இருக்கும். சரியா? மீண்டும் நாம இரவு 7:30 மணிக்கு 7 to 7:30 சந்திப்போம். நன்றி. நன்றி, நன்றி. நன்றி.